குரு. அந்த குருவின் அனுக்கிரகத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வ தரிசனம். அப்ப இந்த 4 பேரையும் நாம வந்து விட்டுறக்கூடாது. அந்த வகையில நமக்கு ஒரு வழிகாட்டியா வர்றவர் தான் குரு. நாம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு கைடு வந்து தேவைப்படுறாங்க. தனியா போறதுக்கும் நம்ம கூட வந்து சேர்ந்து ஒரு கைடு நமக்கு வந்து அந்த வழிய சொல்றதுக்கும் ஒருத்தர் கூட வராங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து நம்ம தனியா போறதுக்கும், கூட வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கைடோட போகும்போது, அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸியா வந்து ரீச் ஆயிடுவோம். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். போறதுனால நமக்கு அப்படி தனியா அப்படி கூட சேர்ந்து போறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காது. அதேமாரி நம்ம என்ன செய்வோம், ஜாலியா வந்து அந்த டிராவல் அந்த இத வந்து ட்ரிப்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஏன்னா, ஏற்கனவே வந்து நம்ம கூட வர்ற கைடுக்கு வந்து அந்த இடத்த பத்தி அவங்களுக்கு வந்து நாம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ, அந்த இடத்த பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்க போனா என்ன இருக்கும்? எந்த இடத்துல என்ன கிடைக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா, அதுவே வந்து நம்ம தனியா போனோம் அப்படின்னா, அந்த இடத்த பத்தி நமக்கு முழுசா தெரியுமா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா, அது வந்து தப்பா போறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கை பயணத்துல இறை உணர்வு பெறுவதற்கு எந்த வழிய தேர்ந்தெடுத்து பயணிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிற்றறிவுக்கு வந்து தெரியாது. அ ரூபிங்கிற ஒரு ஞானி வந்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு சரியான வழிகாட்டியா வந்து குரு இல்ல அப்படின்னா, நாம வந்து 2 நாள்ல கடக்க வேண்டிய தூரத்த 200 வருஷம் ஆனாலும் சரி, நாம வந்து கடக்க முடியாம என்ன செய்வோம் அப்படின்னா, தவறான பாதையில போயி திசை திரும்பிட்டோம் அப்படின்னா, நாம தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு பல பிறவிகள் எல்லாம் எடுத்து, அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த இடத்த அடைய வேண்டி இருக்கும். அப்படிங்கிறத வந்து அந்த ரூபின்ங்கிற ஒரு ஞானி வந்து சொல்றாரு. அப்ப ஒரு மனிதன் வந்து ஞானம் பெறணும் அப்படின்னு நினைச்சா, குரு வந்து தானா வருவார். அப்படி நமக்கு சரியான பாதையில வழி நடத்துறதுக்கு நமக்கு கைடா வர்றவர் தான் குரு. என்னதான் வந்து நமக்கு வந்து அனுபவ அறிவுன்னு நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு, யார்கிட்டயாவது நம்ம வழி கேட்டு நம்ம போகணும்னு நினைச்சு நம்மளோட அனுபவ அறிவு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, குருவோட வழிகாட்டுதல் அப்படிங்கிற அறிவு வந்து அவரோட அறிவு அவர்கிட்ட இருக்கிற அறிவு வந்து நமக்கு வந்து நம்மளோட அறிவோட சேர்ந்தது அப்படின்னா, அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி அந்த இறைநிலை நோக்கிய முழுமையான பயணத்துல வந்து நிறைவு செய்தவர்கள் தான் வந்து குரு. அப்ப குரு அப்படிங்கிறவரு தன்னை உணர்ந்து, இறைநிலையும் உணர்ந்து, நம்மளையும் வந்து என்ன பண்றார், அந்த நிலைக்கு உயர்த்தி உதவி செய்பவர் தான் குரு. அப்ப குருவ வந்து சரணடைறவங்களால மட்டும் தான் இறைவன வந்து அடைய முடியும். இதத்தான் வந்து குருவருள் இன்றி திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாயுமான சுவாமிகள் வந்து சொல்றாங்க. குருவருள் கிடைக்கணும் அப்படின்னா, நம்முடைய பதிவுகள் எல்லாமே வந்து நம்ம போக்கிக்கணும். ஏன்னா, வினைப்பதிவுகளோட தான் நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நாம பிறக்கும்போதே நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவம், புண்ணியம் எல்லாம் சேர்ந்து சஞ்சிதமா ஒரு பெரிய மூட்டைய கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த பிறவியில அந்த பதிவுகளை எல்லாம் நாம வந்து கழிச்சாதான் அந்த இறை உணர்வ வந்து நாம பெற முடியும். பதிவுகள் வந்து எப்படி சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பரிணாம வளர்ச்சியில நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, ஓரறிவா இருக்கிற தாவரம் வந்து தூய்மையானதுதான். அதுல வந்து எந்த பதிவுகளுமே இல்ல. ஆனா, அடுத்தடுத்து வந்த 2வது அறிவு, 3வது அறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் செய்த செயல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதனோட வித்துல வந்து பதிவாகி கருமையத்துல வந்து தரப்பதிவா இருக்கு. அதனால தான் சஞ்சிதம் அப்படிங்கிற ஒரு பெரிய மூட்டைய வந்து எல்லாருமே கொண்டு வந்திருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே வந்து தூய்மையாகணும். தூய்மையானா தான் நம்ம வந்து அறிவுல முழுமை பேற அடைய முடியும். இப்ப தாவரம் எப்படி தூய்மையா இருந்து அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து களங்கமாச்சோ, அது வந்து நம்மளோட பரிணாம வளர்ச்சியில வந்தது. இப்ப அதுக்கு உதாரணமா நம்ம ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இப்ப பால் இருக்கு. பால வந்து பால் இருக்கு அப்படின்னா, பால் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, பசுவிலிருந்து நமக்கு பால் கிடைக்குது. அந்த பால் வந்து டேஸ்ட்டா இருக்கு. நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? பால் அப்படியே வச்சிருந்தா வந்து என்ன ஆகும்? அது வந்து கெட்டு போயிடும். அதுவே வந்து கொஞ்சம் உரமோர் நம்ம விட்டோம் அப்படின்னா, அந்த பால் வந்து தயிராகி என்ன ஆகும்? கெடாம அப்படியே இருக்கும். தயிரான பால் வந்து என்ன ஆகும்? அது வந்து ஒரு சில நாள் வந்து தாங்கும். ஆனா அதையுமே வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுவுமே வந்து கெட்டு போயிடும். அப்ப அந்த தயிர என்ன செய்யணும்? கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அத வந்து கடையணும். அப்படி கடைஞ்சு எடுக்கும்போது அது வந்து வெண்ணெயா வரும். அது வந்து கெடாம கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனா அதுவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு வந்து தாங்காது. அப்ப அதையும் அப்படியே என்ன விட்டுட்டா கெட்டு போயிடும்ங்கிறதுக்காக, அடுத்து நம்ம என்ன செய்றோம்? வெண்ணெய வந்து
என்ன பண்றோம், அத வந்து உருக்குறோம். அப்ப அது வெண்ணெய் வந்து என்ன பண்ணுது, உருக உருக அது வந்து நெய்யாக்கிடுது. அப்படி நெய்யாகும்போது, அந்த சுத்தமான நெய் வந்து எப்பயுமே என்ன ஆகும்? கெடவே கெடாது. அதுபோல தான் உலகத்துல பிறந்து வாழ்ற எல்லாருமே வந்து அந்த பால போலத்தான் வந்து தூய்மையானவங்க. ஆனா எப்படி இந்த களங்கம் எல்லாம் வருது, பதிவுகள்லாம் எப்படி சேருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புறச்சூழல்கள் அதாவது ஒருத்தரால ஒருத்தர் வந்து அ உலக உலகியல் வாழ்க்கையில வாழும்போது, மத்தவங்க ஒருத்தவங்களுக்கு துன்பம் குடுக்கும்போது, தாக்கும்போது தான் வந்து என்ன ஆகுது, அது வந்து கெடுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் நல்லவர்களா வாழ்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நம்ம வந்து உயர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் குருவின் கடாட்சம் வந்து வேணும், குருவருள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, நம்ம அந்த அ பதிவுகளோடயே நம்ம இருந்தோம் அப்படின்னா, பிறவிகள் வந்து நீண்டுகிட்டே போகும். அப்ப அதுக்கு குருவின் அருள் கண்டிப்பா வேணும். கெட்டுப்போற பாலுக்குள்ள விலை உயர்ந்த மதிப்புள்ள நெய் வந்து எப்படி இருக்குதோ, அதுபோல நாம அழியக்கூடிய இந்த உடம்புக்குள்ள அழியாத இந்த ஆன்மா இருக்கிறத வந்து நாம வந்து உணரணும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளத உணர்ந்து நல்லது செய்யும்போது, அல்லது வந்து தானே வந்து விலகிடும். அப்ப ஒரு மனிதன் வந்து நல்லவனாக, மேன்மையானவனாக உயர்வு பெறணும் அப்படின்னா, அதுக்கு வந்து குரு பார்வைங்கிறது வந்து கிடைக்கணும். அப்ப கெட்டுப்போக இருந்த பால்ல ஒரு துளி மோரால தயிரா மாறி, கடைசியில நெய்யா எப்படி உயர்வடைஞ்சதோ, அதுபோல குருவின் அருட்பார்வையால வாழ்க்கையில உயர்வது அப்படிங்கிறது வந்து நிச்சயம். அப்ப நமக்கு நல்ல ஒரு சிறந்த குரு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்முடைய தேடுதல் வந்து உண்மையா இருக்கணும். அப்படி நமக்கு வந்து நம்ம முன்னோர்களும், நாமளும் செய்த புண்ணியம் தான் வந்து நமக்கு வேதாத்ரி மகரிஷி வந்து நல்ல குருவா வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. இதையே வந்து திருமூலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படிப்பட்ட குரு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து ஒரு பாடல்ல வந்து சொல்றாரு. அதாவது குருட்டினை நீக்கா குருவினை கொல்வார். குருடும் குருடும் கூத்தாட்டம் ஆடி, குருடும் குருடும் குழி விழுந்தாரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து குருடுன்னு சொல்றது வந்து அவர் வந்து அறியாமைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கார். அதாவது நாம எப்படிப்பட்ட குருவ வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து பணம் நெறைய வேணும். நம்மளோட நோய் தீரணும். அப்படின்லாம் நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு குருவ கேட்டோம் அப்படின்னா, இப்படித்தான் வந்து அறியாமையால இருக்கக்கூடிய இந்த குருடு போல தான் நம்ம வந்து கூத்தாடி கீழ விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருமூலர் வந்து அப்ப நமக்கு வந்து எப்படிப்பட்ட குரு வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய தேடுதல் வந்து உண்மையா இருக்கு. அப்ப நம்ம முன்னோர்களும், நாமளும் செய்த புண்ணியத்தினோட பலன் தான் வந்து நமக்கு வேதாத்ரி மகரிஷி வந்து நல்ல குருவா நமக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. நம்ப வாழ்வின் நோக்கத்த வந்து அடையணும். அதேபோல 5 புலன்கள்ல இருந்து விடுபடணும். அப்ப இதெல்லாம் பண்ணி இந்த ஜீவன் வந்து சிவமாகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து குருவின் அருள் வந்து நமக்கு வேணும். அதுக்கு வந்து மகரிஷி ஒரு குறுக்கு வழி சொல்றார். அதாவது உன்னையோ, கடவுளையோ அறியவென்றால், அதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது கடவுளையும் தன்னையும் அறியறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒண்ணு சொல்றாரு. ஷார்ட்கட் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இந்த மாதிரி சொல்லல. எப்படின்னா, அம் அ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படின்னா, அதுக்கு வந்து உள் உணர்ந்து தனை அறிந்து, அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா ம் அ தவம் பண்ணி, நீங்க உள் உணர்ந்து தனை அறிந்த நிலையில் நிலைத்து வாழும் தனி குருவை அடைந்தால் அன்னை வயிற்றடைந்து ஆதிக்கருவான புருவத்திடை உணர்த்த இவ்விடத்தே நிலைத்து நிற்கும் நிற்க பேரறிவே நீ என்று உணர்வாய் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து அம் அ எப்படி நமக்கு ஆக்கினை தீட்சை வந்து பைபாஸ்ல குடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இதுவும் ஒரு ஷார்ட்கட்ல வந்து சொல்றாரு. நீங்க வந்து இந்த மாரி பண்ணீங்கன்னா, நீ தான் அந்த பேரறிவே நீன்னு சொல்லிட்டு நீ உணர்வ அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து சொல்றாங்க. நமக்கு வந்து தீட்சை குடுக்கும்போது குருவோட உயிர்கலப்பு வந்து நமக்குள்ள வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இது வந்து நம்மளோட மறுபிறவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பாரதியாரோட இதுல பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுபோல நம்ம என்னைக்கு நம்ம தீட்சை எடுத்துக்கிறோமோ, அது வந்து நமக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கிறத மகரிஷி வந்து சொல்றாங்க. ஏன்னா, எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அப்பா, அம்மா கிட்ட இருந்து அந்த அந்த சஞ்சிதம் 2 பேர்கிட்டயும் வந்த சஞ்சிதம், அதேபோல 3 வயசுக்கு அப்புறம் நாம செய்த இந்த பிராரப்தம், இதெல்லாம் சேர்ந்து எப்படின்னா 2 வகையான பதிவுகளையும் எடுத்துட்டு வருது. நம்ம செஞ்ச பதிவு, அதுக்கப்புறம் சஞ்சிதமும், பிராரப்தமும் சேர்ந்து 2ம் சேர்ந்து வருது. அப்ப இது வந்து என்னன்னா, அப்பா, அம்மா கிட்ட இருந்து வர்றதுனால, இது வந்து குரு வழி இது வந்து கருவழி பிறத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அப்பா, அம்மா கிட்ட இருந்து வர்றதால, இது வந்து கருவழி பிறத்தல். அவங்கள்ட்ட இருந்து வந்ததுனால, இத அப்படி சொல்றாங்க மகரிஷி.
அதுக்கப்புறம் அப்பா, அம்மாவோட சேர்ந்து குருவின் சேர்க்கை. இது வந்து செய்யறதுனால குருவோட சேர்க்கை, உயிர் கலப்பு அதுவும் நம்ம கிட்டக்க சேர்றதுனால, என்ன பண்றோம், அதுக்கு வந்து ஆக்கினை தீட்சை நம்ம எடுக்கிறோமோ, அத வந்து குரு வழி பிறத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குருவோட சேர்க்கையில வரும்போது அது குரு வழி பிறத்தல். அப்பா, அம்மா கிட்ட இருந்து நம்ம செஞ்ச சஞ்சிதமும், பிராரப்தமும் வரும்போது அத வந்து கருவழி பிறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த ஜீவன் வந்து அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகும்போது, குருவோட பார்வையில உயிர் கலப்பால என்ன ஆகுது அப்படின்னா, இதனால வந்து அந்த குருவோட தீட்சை நமக்கு வந்து உயிர் கலப்பாகும்போது கோடி நன்மைகள் கிடைக்குது. அதுதான் வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி இந்த நன்மையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம வந்து குருவ நெனச்சாலே போதும். நாம வந்து அடைய வேண்டியதெல்லாம் வந்து நம்ம அடைஞ்சிடலாம். கேட்க வேண்டியது நம்ம என்ன கேட்கிறோமோ, கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடலால, மனதால துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட குருவோட பார்வையால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, உடலால, மனதால துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி, தவம் இதெல்லாம் வந்து தினமும் செய்யும்போது என்ன ஆகுது, குருவின் பார்வையால உடல் நலம், மனவளம் இதெல்லாமே வந்து கிடைக்குது. அதே மாதிரி தப்பாத குரு உயர்வு, தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குருவ வந்து நம்ம அடிக்கடி நினைக்கும்போது, குருவின் தன்மையாவே வந்து நம்ம மாற்றம் அடையிறோம். அதேபோல அவருடைய தன்மைகள் எல்லாமே வந்து நமக்குள்ள வருது. 6 தீய குணங்களும் வந்து நற்குணங்களா மாறி, அந்த உயர்ந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, குருவின் பார்வையால நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். தவம் செஞ்சு செஞ்சு மனசுக்கு வந்து வலிமை கிடைக்கும். அப்ப எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், மௌனத்துல நம்ம அகத்தாய்வு பண்ணும்போது, குருவின் அருட்பார்வையால நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். அதேபோல குருவ நம்ம வந்து நெனச்சாலே போதும், நம்ப கைய பிடிச்சு நம்மள அந்த சுத்த வெளிக்கே வந்து அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படி இந்த மனசுக்குள்ள நம்ம வந்து தவம் பண்ணும்போது, சில எங்கள்ல வேண்டாத சில எண்ணங்கள் எல்லாமே வரும். அப்ப அத ஆய்வு செய்யறதுக்கு தான் நமக்கு வந்து அகத்தாய்வு குடுத்துருக்காங்க. அதேபோல தவம் செய்யும்போது நம்மளோட உடல் வந்து 1/2 மணி நேரம் தவத்துக்கு வந்து முழுசுமா வந்து ஒத்துழைக்காது. அப்ப நம்ம உடல் வந்து கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, குருவோட அருள் வந்து அவருடைய கடாட்சம் பாருங்க நமக்கு வந்து 9 வகையான உடற்பயிற்சிகள வந்து அவர் வந்து குடுத்திருக்காரு. இதெல்லாமே வந்து என்னன்னா, அவர் வந்து மௌனத்துல இருந்து தவம் பண்ணி, எல்லாம் பண்ணி அவருடைய 3 குருமார்களுடைய உதவியால நமக்கு இதெல்லாமே வந்து இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்றதுக்கு. இப்படி உடலுக்கு வந்து உடற்பயிற்சி, நீண்ட காலம் வாழ அந்த உயிர் வாழ காயகல்ப பயிற்சி, தவம் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப என்னதான் வந்து இதெல்லாம் குடுத்திருந்தாலும், நம்ம உடம்பு, மனசு நல்லா இருந்தாலும் நம்மளோட 5 புலன்களும் என்ன ஆகுது அப்படின்னா, சமயத்துல நம்மள இழுத்துட்டு போய் என்ன பண்ணுது, அடிமையாக்கி நமக்கு வந்து துன்பத்த குடுத்துடுது. அப்ப அதெல்லாம் அப்படி இருந்தா கூட என்ன மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து விழிப்பு நிலையில இருந்து பஞ்சேந்திரிய தவம். இது எல்லாத்தையும் அந்த 5 புலன்களையும் சரி கட்டுறதுக்காக, பஞ்சேந்திரிய தவம் வந்து பண்ணி, அத அளவோட, முறையோட பல புலன்கள வந்து பயன்படுத்தும்போது, நமக்கு நன்மை வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு, நமக்கு அந்த தவத்தையும் வந்து குடுத்துருக்காங்க. அதேபோல நாம வந்து எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்தில பிறந்தாலும் 9 கோள்கள் தான் வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து நடத்துது. அப்ப எந்த கோள்லருந்து வந்து ஆற்றல் எந்த கோள்கள்லருந்து ஆற்றல் வருதோ, அத ஏத்து அதுக்கேத்தாப்ல அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து இன்பமாவோ, துன்பமாவோ இருந்தாலும், அதனோட நட்பு நலம் காத்து நன்மையே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து பஞ்சபூத நவக்கிரக தவத்தையும் குடுத்திருக்காங்க. அதனால எப்பவும் நமக்கு நன்மையே தான் நடக்கும். அதேபோல கருத்து வேறுபாடு மத்தவங்களோட வரும்போது குருவ நெனச்சு அவங்கள வாழ்த்தும்போது, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உறவ வந்து குரு வந்து ஏற்படுத்தி குடுக்குறாரு. அதனால வந்து என்னன்னா, நட்பு நலம் வந்து கிடைக்குது. நம்மளோட கருமையமும் தூய்மையாகுது. கர்ம வினைகள வந்து இறைவனால கூட வந்து மாத்த முடியாது. ஆனா, அப்படிப்பட்ட வினைகள வந்து அந்த பதிவுகள் எல்லாம் கழிக்கிறதுக்கு என்ன பண்றார், குரு வந்து அந்த பதிவுகள கழிச்சு தன்னோட இணைச்சு என்ன பண்றார், நமக்கு இறைவன வந்து நமக்கு இறைநிலை உணர்வ நமக்கு குடுக்குறார். அப்ப ஒரு வழிப்பயணத்துக்கு வந்து ஒரு ப ரொம்ப சுமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ம பணத்த வந்து ஒரு காச எடுத்துட்டு போறாங்க. ஒரு ரூ. 2000 வந்து சில்லறை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அந்த பயணம் வந்து ரொம்ப வந்து சிரமமா இருக்கும். அத என்ன பண்றாங்க அப்படின்னா, குரு என்ன செய்றாங்க, தன்னுடைய அருட்பார்வையால அந்த அவங்களோட கர்ம வினைகள எப்படி வாங்கிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அந்த சில்லறையெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த ரூ. 2000 சில்லறைக்கு பதில் ரூ. 2000 நோட்டா வந்து கையில குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த பயணம் வந்து ரொம்ப இலகுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குரு வந்து இதுதான் செய்றாங்க. அப்ப குருவோட பார்வையால நம்ம இந்த மாதிரி நன்மைகள் எல்லாமே கிடைக்குது. அதேபோல மகரிஷி வந்து
நம்ம வந்து நம்மளுடைய ரூம்ல எல்லாம் என்னன்னா, அதாவது அவங்களோட திருவுருவ படங்கள் எல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கணவன், மனைவி அதாவது அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்களோட தன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, "எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவர் ஒருவர் நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினும் அறிவினிலும் மாற்றம் காணும்." அப்படிங்கிறது இது வந்து மகரிஷியோட ஒரு கவி. அப்ப இதே மாதிரி ஒரு கணவன், மனைவி என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களோட ரூம்ல வந்து ஒரு படத்த ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆ அவங்க அவங்க ரூம்ல இருக்குது. அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பொறக்குது. ஆனா, அவங்க 2 பேருமே பார்த்தா வந்து நல்லா ஃபேரா இருக்காங்க. குழந்தை மட்டும் பார்த்தா நீக்ரோஸ் மாதிரி இருக்கு. அந்த குழந்தை அந்த சாயல்லயே வந்து அவங்களுக்கு பொறந்திருக்கு. அப்ப அத வந்து கணவன் வந்து அப்புறம் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த குழந்தை வந்து, "இல்ல இது வேற ஏதோ இது வந்து தெரியல. இது வந்து அந்த நம்ம எனக்கு பொறந்த மாதிரியே தெரியல." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது வந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கோர்ட் வரைக்கும் வந்து அந்த கேஸ் போகுது. அப்ப அவங்களால வந்து எதையுமே வந்து இது இது பண்ண முடியல. யோசிக்க முடியல. எல்லா காரணத்தையும் சொல்றாங்க. ஆனா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, அன்பா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா எப்படி இந்த மாதிரிங்கிறது தெரியல. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த கோர்ட்ல இருக்கிற அந்த வக்கீல், அவர் அட்வொகேட் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வரணும் உங்க வீட்டுக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வீட்டுக்கு வரும்போது அவங்களோட பெட்ரூம வந்து பார்க்குறாங்க. சுத்தி பார்க்கும்போது பார்த்தா, அதுல வந்து ஒரு நீக்ரோ அவரோட ஒருத்தரோட படம் வந்து அதுல இருக்கு. அதுல ஹால்ல அந்த பெட்ரூம்ல மாட்டியிருக்கிறத பார்த்தோனே, இவர் யாருன்னு கேட்டா, அவரு ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "எனக்கு வந்து இவர ரொம்ப புடிக்கும். அதனால நான் இவர வந்து எப்பயுமே பார்த்துட்டு இருப்பேன் நானு. அவர மாதிரி இருக்கணும். அவர மாதிரி குழந்தை வேணும். அந்த மாரி குழந்தை வந்து நல்லா விளையாடணும்." அப்படின்லாம் நான் வந்து நெறைய நெனச்சிருக்கேன் நானு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சொல்லும்போது பார்த்தா, அப்ப அந்த தன்மை அவ அவ அந்த நீக்ரோ பிளேயர் அவர ஃபுட்பால் பிளேயர பத்தியே நெனச்சுட்டு இருந்தவுனே, இவங்களுக்கு பிறந்த குழந்தையும் அவரோட கலர்லயே வந்து பறந்திருக்கு. அப்ப பொருளை, எச்செயலை, எக்குணத்தை அதாவது ஒண்ணு அடிக்கடி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதுவாவே நம்ம மாறிடுறோம்ங்கும்போது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி உயர்ந்த மகான்களுடைய படங்களை எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய அறையில வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய படங்கள வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே மாரி அவங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கும் வந்து நம்ம அவங்களோட தன்மைகளாவே மாறிடுவோம். அப்ப நம்ம எப்படி இருந்தோம், நம்ம புடம் போட்ட தங்கமா வந்து குரு வந்து நம்மள மாத்தியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குரு வந்து நமக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. குரு பார்க்கும்போது, குருவோட உயிர் கலப்பு நமக்குள்ள இருக்கும்போது, நமக்கு இவ்ளோ கோடி நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கும்போது, நம்ம குருவினுடைய வழிய நம்ம பின்பற்றி நடந்தா, வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி, இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் ஐயா! வாழ்க வளமுடன். மிக சிறப்புமா. வாழ்க வளமுடன். ஒரு அதாவது தலைப்பு வந்து குரு பார்க்கின் கோடி நன்மை. நீங்க இது எப்படி சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா, மகான்களோட குருவினுடைய படங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது. ஔவையாருடைய கவியில தொடங்கி, ரூபி ஞானியினுடைய அந்த ஒரு ஞானி ரூபி அப்படிங்கிற ஞானி அவங்க என்ன சொன்னாங்களோ, குரு தான் வந்து சரியான வழிகாட்டி அப்படிங்கிறத அதுலயும் இடையில டச் பண்ணி, அது மட்டும் இல்லாம தாயுமான சுவாமிகள், அப்புறம் வந்து திருமூலர் இவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்லிருக்காங்களோ அதையும் சொல்லி, கடைசியில எப்படி சொன்னீங்கன்னா இடையில, பால் கெடாம இருக்க எப்படி ஒரு தயிர் வந்து ஆகுறதுக்கு ஒரு துளி மோர் நம்ம இடுறோமோ, அத மாரி தான் குருவினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அ குரு வழி பிறத்தல், கருவழி பிறத்தல் இது 2ம் சொன்னீங்க பாருங்க. மிக அருமையா கர்ம சஞ்சித கர்மா வந்து கருவழி பிறத்தல் அப்படிங்கிறது, குரு வழிங்கிறது ஷார்ட்கட் மெத்தட்ல ஆக்ஞா தீட்சை குடுத்தது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி நல்ல ஒரு தலைப்புக்கேற்ற உங்களுடைய பிரிப்பரேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரசன்டேஷன் அத விட சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா! நன்றிகள் ஐயா! சான்றோர் நன்றிம்மா, நன்றிம்மா. சிறப்பு. சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நம்முடைய நமக்கு மிக அருமையாக சிந்தனை விருந்தளித்த நமது பேராசிரியர் அம்மா மஞ்சுபாய் பாய் பாலா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தாவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம்.
அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்து